கன்னியாகுமரியில் முதியோர் இல்ல நிர்வாகியை ஏமாற்றி பணம் பறித்து போலி சிஆர்பிஎஃப் வீரரை போலீசார் தேடி வருகின்றனர். முன்னெச்சரிக்கையாக முகத்தில் மாஸ்க் அணிந்து வந்து சிசிடிவி கேமராவுக்கும் போலீசாருக்கும் டாட்டா காட்டிய நபர் சிக்குவாரா? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியை அடுத்த பொன்னியம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த மாதம் 15ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் மாஸ்க் அணிந்தபடி வந்துள்ளார். முதியோர் இல்லத்தின் நிர்வாக இயக்குனர் ரகுராஜனை சந்தித்து தான் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். தொடர்ந்து தங்களுடைய கேம்ப் சற்று தொலைவில் தான் உள்ளது. தங்களது கேம்பை இந்த பகுதியில் இருந்து மாற்ற உள்ளோம். எனவே அங்குள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மளிகை பொருட்கள், அரிசி உள்ளிட்டவற்றை உங்களைப் போல முதியோர் காப்பகங்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காப்பக நிர்வாகிகளை நம்ப வைப்பதற்காக அடிக்கடி செல்போனில் பலருடன் தொடர்பு கொண்டு அரிசி மூட்டைகளை அந்த காப்பகத்திற்கு இறக்கிவிட்டீர்களா, எலக்ட்ரானிக் சாதனங்களை இறக்கிவிட்டீர்களா என பாசாங்கு நாடகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் வந்த பைக்கிலும் சிஆர்பிஎஃப் என்று எழுதியிருந்தது. இந்த பாசாங்கு நாடகத்தை பார்த்து நம்பிய முதியோர் இல்ல நிர்வாக இயக்குனர் தங்களுக்கு சில எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு 43,000 ரூபாய் வேண்டும் என கூற நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு அவருடனேயே பைக்கில் ஏறிச் சென்றுள்ளார் ரகுராஜன். இந்நிலையில் மார்த்தாண்டம் பகுதியில் அவரை இறக்கிவிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் மட்டும் சென்று வருவதாக கூறியிருக்கிறார் மர்ம நபர். பல மணி நேரம் காத்திருந்த போதும் அந்த மர்ம நபர் வருவதாக தெரியவில்லை. அவரது செல்போனை தொடர்பு கொண்டபோது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. தன்னை நன்றாக நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் என்பது அதன் பின்தான் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ரகுராஜன் அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காப்பகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தபோது அந்த மர்ம நபர் உஷாராக இருந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அதில் மர்ம நபரோ தன்னுடைய முகம் பதிவாகாமல் இருக்க உஷாராக கருப்பு கலர் மாஸ்க் அணிந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. தற்போது வரையிலும் மோசடியில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரியவில்லை. இந்த மோசடி அரங்கேறிய அதே நாளில் குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் அந்த மர்ம நபர் மோசடி செய்ய முயன்றிருக்கிறார். அவர்கள் தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறியதும் தான் முதியோர் இல்லத்திற்கு வந்து தனது கைவரிசையை காட்டியுள்ளார் அந்த மர்ம நபர். சிஆர்பிஎஃப் வீரர் என கூறி மோசடியை அரங்கேற்றிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.